அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். நடிகரும் தாவேக தலைவருமான விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. விஜய் அரசியல் களத்தில் கால் பதித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் ஒரு பெரிய விவாதமாகவே இப்போது வெடிச்சிருக்கு. அதிலும் விவாகரத்துக்கான காரணமாக சங்கீதா சொன்ன விஷயம்தான் விஜய் மீதான விமர்சனத்தை இன்னுமே அதிகப்படுத்தியிருக்கு. விஜய் அரசியலுக்கு வந்த நேரம், அவர் தேர்தலில் போட்டியிட போகிறாரு. இந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கிறது அனைவருக்குமே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான். யாருடைய விவாகரத்தாக இருந்தாலும் அவங்களுடைய தனியுரிமைக்கு மதிப்பு கொடுத்து அதை அமைதியாக கடந்து போகிறது தான் அனைவருக்குமே நல்லது. இருந்தாலும் இதற்கு முன்பாக நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பேர்த்தோடைய டிவோர்ஸை பற்றி எவ்வளோ பேர் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் விஜய் சங்கீதா இவங்களுடைய இந்த விவாகரத்தை பற்றியும் பேசாமல் அமைதியாக கடந்து போகிறது நல்லது தான். இருந்தாலும் கூட விஜயை அரசியல் ரீதியாக விமர்சிக்கலாம். இந்த விவகாரத்தை அரசியலாக்காமல் இருந்தால் ரொம்பவே நல்லது. ஆனாலும் அப்படி இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம்தான். நாம் இந்த வீடியோவில் விஜய் மனைவி சங்கீதா கொடுத்துருக்கக்கூடிய மனு பற்றிய நியூஸ் தான் பார்க்க போகிறோம். விஜயுடைய மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் தான் அந்த விவாகரத்தை கேட்டு மனு கொடுத்துருக்குறாங்க. நடிகர் விஜய் சங்கீதா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா 1999 திருமணம் ஆச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு மகன் ஒரு மகள் இருக்காங்க. விஜயுடைய மகன் சஞ்சய் இப்போ சிக்மா அப்படிங்கிற ஒரு படத்தை சந்தீப் கிஷனை வச்சு இயக்கிட்டு இருக்காரு. இதை லைக்கா நிறுவனம் தான் தயாரிக்குது. இந்த நிலையில தான் விஜய் சங்கீதா திருமணம் முடிஞ்சு 27 ஆண்டுகளுக்கு அப்புறமா சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த மனுவில் விஜய் மீது அவங்க பல குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்காங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா வர மார்ச் 20ஆம் தேதி விசாரணைக்கு வருது. அப்போது விஜயும் சங்கீதாவும் ஆஜராவாங்க அப்படின்னு தெரியுது. சங்கீதா 12 பக்க மனுவை கொடுத்துருக்காங்க. அதில் சங்கீதாவுடைய மனுவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, எங்களோட திருமண வாழ்க்கை தொடக்க காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது. கடந்த 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் என்னுடைய கணவருக்கு ஒரு நடிகையோடு தொடர்பு இருக்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. இதனால் நான் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சேன். இது ஒரு துரோகம், திருமண நம்பிக்கையை மீறுவதற்கு சமம். நான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் இரக்கமே இல்லாமல் அந்த உறவை அவர் தொடர்ந்தார். இதனால் நான் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டேன். 2021ஆம் ஆண்டு ஒரே வீட்டில் நாங்கள் இருந்தாலும் கூட தனித்தனியாக தான் நாங்கள் வாழ்ந்திருக்கோம். கடந்த 2021 செப்டம்பர் டு 2022 பிப்ரவரி காலகட்டத்தில் வழக்கறிஞர் மூலமாக நாங்கள் விஜய் கிட்ட பேசினோம். அப்போது அந்த நடிகையுடனான தொடர்பை துண்டிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் கூட அவர் என்ன ஒதுக்கி வச்சுட்டு நடிகையுடனான தொடர்பை தொடர்ந்துக்கிட்டு தான் இருந்தார். இது எனக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுத்தது. திருமணத்துக்கு மீறிய இந்த உறவை நான் தட்டி கேட்டதுனால பொருளாதார ரீதியாக எனக்கு நிறைய கட்டுப்பாடுகளை விஜய் விதிச்சார். குழந்தைங்களுடைய படிப்பு பாதிக்கப்படும், அவங்களுடைய மனமும் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால விவாகரத்து கேட்குறத நான் தள்ளி வச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த நடிகையோடு பல்வேறு பொது இடங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் விஜய் போயிட்டு வந்திருக்காரு. அந்த நடிகையோடு என்னுடைய கணவர் எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த புகைப்படங்களுக்கு விஜய் எந்தவித எதிர்ப்புமே தெரிவிக்கவே இல்லை. இதனால் எனக்கும் சரி என்னுடைய குழந்தைங்களுக்கும் அது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி இருக்கு. விவாகரத்துக்கான நோட்டீஸ் அனுப்பியும் கூட 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் விஜய் இதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை. கௌரவமாக நவம்பர் 9ஆம் தேதி விஜயோடு மறுபடியும் பேச்சுவார்த்தையை நடத்தி நான் சுமூகமாக பிரியறதுக்கு விரும்பினேன். ஆனாலும் கூட அவர் ஒத்துழைக்கவே இல்லை. இதனால தான் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தை நாடுவதை தவிர நான் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட பெயரை குறிப்பிட்றதை நான் தவிர்க்கிறேன். கணவன் மனைவி உறவில் விஜய் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாரு. சென்சிட்டிவான இந்த வழக்கை தனி அறையில் விசாரிக்கணும். 2021ஆம் ஆண்டிலிருந்து என்ன வார்த்தையால் விஜய் நிறைய முறை அவமானப்படுத்தியிருக்காரு. நெருக்கடி ஏற்படக்கூடிய பட்சத்தில் எனது கணவருக்கும் நடிகைக்குமான ஆதாரங்களை நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதா தன்னுடைய மனுவில் இந்த மாதிரியான அதிர்ச்சியான தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. 1996 சங்கீதா அப்படிங்கிற அவங்களோட காதலில் விழுந்தார் விஜய். சங்கீதாவுடைய பூர்வீகம் இலங்கை. அவங்க ஒரு இலங்கை தமிழர். அவங்க லண்டனில் வசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா பூவே உனக்காக திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது அந்த டைமில். அந்த திரைப்படத்தை பார்த்த சங்கீதா எப்படியாவது விஜயை சந்தித்து பாராட்டணும் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டாங்களாம். இதுக்காகவே அவங்க லண்டன்லேருந்து சென்னைக்கு வந்திருந்தாங்க. அந்த சமயத்தில் விஜய் ஃபிலிம் சிட்டியில் ஷூட்டிங்கில் இருந்திருக்காரு. நீண்ட நேரம் காத்திருந்து அவரை நேரில் சந்தித்து
சங்கீதா வந்து பாராட்ட தெரிவிச்சிருந்திருக்காங்க. இந்த சந்திப்பு தான் 2 பேருக்கும் இடையில ஒரு ஆழமான பிணைப்பை வந்து அப்போது ஏற்படுத்தியிருக்கு. சங்கீதாவோட அணுகுமுறை விஜய் வந்து ரொம்பவே வியப்படைய வச்சது. அவங்களுடைய பேச்சு, பழக்க வழக்கம், பிடிச்சவங்க கிட்ட எல்லாம் வந்து அன்பு காட்டக்கூடிய விதம், அது எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து சங்கீதா மேலே காதல் வர வச்சது. 2 பேரும் ஓரிரு ஆண்டுகள் பழகியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் தங்களுடைய காதலை பெற்றோர்கள் கிட்ட தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட வீட்லேயும் வந்து அவங்களுடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்க. இப்படியாக 1999ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2 பேருக்கும் வந்து திருமணம் நடந்தது. இவங்களுக்கு ஒரு மகன், ஒரு மகள் இருக்காங்க. திருமணமாகி 27 ஆண்டுகள் ஆகிடுச்சு. இருப்பினும் இந்த திருமண வாழ்க்கையில் வந்து சங்கீதா சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தான் வந்து இடையில தகவல்கள் எல்லாம் பரவிக்கிட்டு இருந்தது. குறிப்பாக வாரிசு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து சங்கீதா வராதது திரைத்துறையில் பரவலாகவே பேசப்பட்டது. அட்லியோட விழாவிலும் கூட பார்த்தீங்கன்னா விஜய் சோலோவாக தான் கலந்துக்கிட்டாரு. சரி, சினிமா நிகழ்வுகளில் கலந்துக்காதது கூட பரவாயில்ல, ஆனால் அட்லியோடைய மனைவியோட வளைகாப்பு விழாவில் கூட விஜய் வந்து தனியாக தான் வந்து கலந்துக்கிட்டாரு. விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் செட் ஆகலை அப்படிங்கிறது அந்த டைம்லேயே வந்து ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டிருந்தது. நிறைய பேர் அதை பற்றி பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்தே விஜய் சங்கீதா 2 பேருமே பிரிந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்களாம். கடைசியாக விஜய் மற்றும் சங்கீதா மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்சில் தான் வந்து ஒன்றா பங்கேற்றாங்க. அதுக்கப்புறமா விஜயோட எந்த பட விழாவிலுமே வந்து சங்கீதா பங்கேற்கவே இல்லை. விஜய் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமாவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த விழாக்களில் எல்லாமே அவங்களுடைய பெற்றோர் மட்டும்தான் பங்கேற்றாங்க. ஆனால் மனைவி சங்கீதாவோ, மகன் சஞ்சய், மகள் திவ்யான்னு சொல்லிட்டு யாருமே பங்கேற்கலை. இருப்பினும் இந்த விஷயம் தொடர்பாக விஜயோ சங்கீதாவோ எதையுமே வெளிப்படையாக பேசலை. அவ்வப்போது ஊடகங்களில் மட்டும் சில நியூஸ் வந்து வெளியே வந்துக்கிட்டு இருந்தது. இதற்கிடையில தான் விஜய் இப்போ வேற ஒரு பெண்ணோடு திருமணத்தை மீறிய உறவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுக்கள் சமீப காலமாக எழுந்த நிலையில தான் இப்போ விவாகரத்து கேட்டு விஜயோடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. Subscribe to One India and never miss an update.